மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். யாக்கை நலம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. என் பேர் தீபா, ஃபிசியோதெரபிஸ்ட், ஜாஸ்மின் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ வேளச்சேரி சென்னையில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பயிற்சியில் போஸ்டர் கரெக்ஷன் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். இது யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, சிஸ்டமைஸ்டு ஜாப் பண்ணுறவங்க, அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க, இப்படியே ஒரு ஒர்க் இருக்குது, ரொம்ப நேரம் குனிஞ்சு செய்கிறவங்களாம் இந்த எக்ஸசைஸை பண்ணலாம். இது பண்ணுறதுனால பின்னாடி ஹம்ப் மாதிரி வளரும் இல்லைங்களா, கூன் மாதிரி இருக்கிறதுலாம் உங்களுக்கு சரி பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ். இது மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் ஷோல்டர் மசில்ஸும் கான்சென்ட்ரேட் ஆகும். உங்கள் டெல்டாய்டு, உங்கள் ட்ரெபீசியஸ் மசில் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் ரெசிஸ்டட் பேண்டு ஒன்று வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்டை இந்த மாதிரி நிறைய லெவலில் இருக்கும். லைக் லெவல் 1, லெவல் 2, இந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் இருக்கும். நீங்கள் அது பஞ்சாக கிடைக்கும். உங்களுடைய வலியை பொறுத்தோ இல்லாட்டி உங்களுடைய மூமெண்ட்ஸை பொறுத்து இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்டை வாங்கிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் லோ லெவல் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் கூட யூஸ் பண்ணலாம். கை நல்லா நீட்டிட்டு உங்கள் ஷோல்டர் லெவலில் இப்படி சுருக்கமாக இல்லாமல் நல்லா அப்படி இறுக பிடிச்சி ஷோல்டர் லெவல் 90 டிகிரியில் இந்த கை இருக்கணும். ரொம்ப வைடராகவும் இல்லாமல் ரொம்ப நேரோவாகவும் இல்லாமல் கை நல்லா 90 டிகிரியில் பிடிச்சிட்டு லெக்ஸ் கொஞ்சம் வைடர் அவுட், ஹோல்ட் இட் 30 செகண்ட்ஸ். இப்படி ஹோல்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுடைய அப்பர் பேக் ஸ்கேப்புலாக்கு மிட்டில் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஹோல்ட் இட் 30 செகண்ட்ஸ். இது ஒரு வகையான ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபிசியோ டேர்மில். உங்களுக்கு பின்னாடி நல்ல ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். ரொம்ப முடியல அப்படின்னும் போது ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ப்ரீத் பண்ணிவிட்டு அதே எக்ஸசைஸை இன்னொரு தடவை பண்ணலாம். இந்த எக்ஸசைஸை நீங்கள் 5 டைம் பண்ணலாம். அதாவது ஹோல்டிங் 30 செகண்ட்ஸ் 5 டைம்ஸ் பண்ணலாம். அவுட், ஹோல்ட் இட். ரொம்ப மேலே இல்லாமல் கீழே இல்லாமல் 90 டிகிரி உங்கள் ஷோல்டரோட லெவலில் வச்சு ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். இந்த மாதிரி 5 டைம்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையை நல்லா வைடராக வச்சு அவுட், இன், அவுட், இன். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். நல்லா இந்த டெல்டாய்ட் மசில்ஸ்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நெக்ஸ்ட் செட் பண்ண முடியும். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். அகெயின் do the same. இன்னொரு தடவை அவுட். ஸ்லோவாக நீங்கள் விடும் போது இப்படி லூஸ் ஆகக்கூடாது. 3, 4. உங்களால் 5 கவுண்ட் தான் பண்ண முடியுதுன்னா 5 பண்ணுங்க. 10 முடியுதுன்னா 10, 20 முடியுதுனாலும் ஓகே. குட். ரிலாக்ஸ். இப்போ எப்படி நம்ம கையை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பண்ணமோ அதே மாதிரி தலைக்கு மேலே வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு மட்டும் கொஞ்சம் கையை யூஸ்வலை விட கொஞ்சம் வெளியில் மேலே தூக்கிட்டு 2 கையும் ஃபஸ்ட் எப்படி ஐசோமெட்ரிக்காக பண்ணீங்களோ அதே மாதிரி ஹோல்ட் இட். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸ்லோவாக ரிலாக்ஸ். டபால்னு விடாமல் ஸ்லோவாக விடணும். ஏன்னா இது ஷோல்டரை எதுவும் இன்ஜுரி காஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுனால. இது ஒரு எலாஸ்டிக் டைப் ஆஃப் ஒர்க் அவுட் இல்லைங்களா. டக்குன்னு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஜர்க் ஆகி லிகமெண்ட் இஷ்யூ கூட ஆகும். ஸ்லோவாக விடணும். அதனால தான் லோ லெவல்லேருந்து போகலான்னு சொல்கிறேன். மறுபடியும் மேலே அவுட், ஹோல்ட் இட் 10 செகண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். நல்லா அது முடியுதுன்னா 15 செகண்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்படியே 30 கவுண்ட்ஸாக மாற்றுங்க. ஸ்லோ ரிலாக்ஸ் டவுன். இப்பயே நம்ம அதே மாதிரி மூவ்மெண்ட் பண்ண போகிறோம். மூவ்மெண்ட்டில் பண்ணுறதுக்கு ஐசோடோனிக்னு சொல்லுவாங்க. அவுட், இன். நல்லா உங்களுடைய ஸ்கேப்புலா ரீஜன் ஃபீல் பண்ணுவீங்க. 2, 3, 4, 5, 6. எவ்வளோ உங்களால் முடியுதோ அவ்வளோதான். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம். 7, 8, 9, 10.
நல்லா ஸ்லோ ரிலாக்ஸ். கண்டிப்பாக உங்களோட இந்த எக்ஸசைஸ் முடிச்ச உடனே டெல்டாய்ட் மசில்ஸில் ஃபீல் பண்ணுவீங்க. ப்ரீத் பண்ணுங்கள், ப்ரீத் அவுட். இதே எக்ஸசைஸை இன்னொரு தடவை அவுட் இன் 2 3 4 5 4 3 2 1. ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணி டவுன் பண்ணுங்கள். ப்ரீத் பண்ணி ப்ரீத் அவுட். இப்போ எப்படி நம்ம முன்னாடி பண்ணோம் மேலே பண்ணோமோ அது மாதிரி கொஞ்சம் பின்னாடி போகிற மாதிரி பண்ணோம். நான் முன்னாடி பண்ணேன் இல்லைங்களா, அது மாதிரி பின்னாடி பேக்கில் ஸ்லோ ரிலாக்ஸ். 2. இது உங்களுடைய போஸ்டர் யாராவது இன்அப்ராப்ரியேட்டாக கூன் போட்டு உட்கார்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் சொல்லுங்கள். 3 4 5 6 7 8 9 10. இந்த பயிற்சி மூலியமாக உங்களுடைய அப்பர் மிட் பேக் மட்டும் இல்லாமல் உங்களுடைய சைடில் இருக்க ஃபேட் எல்லாமே கூட ரெடியூஸ் ஆகும். மறுபடியும் சேம் எக்ஸசைஸ். ஷோல்டர் வந்து தூக்க முடியாதவங்களுக்கு கூட இது ஒரு ஐசோமெட்ரிக்காக போய் அதுக்கப்புறம் ஐசோடோனிக்காக பண்ணலாம். அவுட் அப் 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி கையை ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேண்டை பின்னாடி போட்டுக்கோங்க. இந்த கையை நல்லா மடக்கி பின்னாடி இருக்க ரெசிஸ்டன்ஸ் பேண்டை பிடிச்சி மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ் பேண்டை தூக்குற மாதிரி பண்ணுங்கள். அப் டவுன் அப் டவுன். ஐசோடோனிக், அதாவது மூமெண்ட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி ஐசோமெட்ரிக்காக ஹோல்டு பண்ணிட்டு கூட நீங்கள் அடுத்த செட்டில் டோனிக்காக பண்ணலாம். 3 4 5 5 4 3 2 1. அதே மாதிரி ஆப்போசிட். கையை தூக்கிட்டு ரெசிஸ்டன்ஸ் பேண்டை கீழே போட்டு இந்த கையை பின்னாடி வச்சுட்டு அப் 1 2 3. இந்த மாதிரி நீங்கள் 10 கவுண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸசைஸை நான் உங்களுக்கு பின்னாடி திரும்பி செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும். பின்னாடி திரும்பிட்டு ரெசிஸ்டன்ஸ் பேண்டை பின்னாடி தூக்கிட்டு கையை பின்னாடி வச்சு நல்லா லூஸாக இருக்கக்கூடாது, டைட். மேலே அப் 2 3 4 5. இது இன்னொரு ஒரு ஆக்ஷனாக கீழே இழுக்கலாம். 1 2 3 4 5. ரெண்டு பக்கமும் நம்ம செய்யலாம். அதே மாதிரி டர்ன், ஹோல்ட் பண்ணிட்டு லூஸாக விடக்கூடாது ரெசிஸ்டன்ஸை. மேலே 1 2 3 4 5. கீழே 1 2 3 4 5. ரெண்டுமே சேர்ந்தா போல பண்ணலாம். 5 கவுண்ட் ரெண்டு சைடும் பண்ணலாம். இந்த பயிற்சியெல்லாம் யாருக்கெல்லாம் ஷோல்டர் பெயின் இருக்குது, போஸ்டர் கரெக்டாக உட்கார மாட்டுறாங்க, குழந்தைங்க கூன் போட்டு உட்காடுறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு ஜாலியாகவும் இருக்கும், கஷ்டமாகவும் தெரியாது. உங்களுக்கு ஒரு வெயிட்ஸ் தூக்கி பண்ணுற மாதிரி இருக்காது. வீட்டில் முயற்சி செஞ்சு பாருங்கள். அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.